டிசம்பர் மிட் 2025 லைஃப்ல நினைச்ச மாதிரி எதுவுமே போல. எல்லாம் அப்படியே நின்றுட்டு இருந்தது. சரி, why don't I take a trip and give it a fresh start in 2026ன்னு டிசைட் பண்ணேன். ட்ரிப்புன்னு முடிவு பண்ணியாச்சு. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் இல்லை, ராமேஸ்வரம் பைக்கில் தனியாக போயிட்டு வரலான்றது தான் என்னோட பிளான். ஆனால் இதை நான் மட்டும் டிசைட் பண்ணால் போதுமா? பைக் டிசைட் பண்ணணும்ல. பைக்கை ஜென்ரல் சர்வீஸ்னே எடுத்துகிட்டு போனால் அதில் பேட்டரி டவுனாக இருக்குது, 1 வீக் கழிச்சு வாங்க சார்னு சூப்பராக திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதுவே யூஸ்வலான ராகேஷாக இருந்தால் வீட்டிலே இருந்துட்டு சில் பண்ணிட்டு அப்படியே முடிச்சிருப்பேன். பட் somehow I ended up here, the exquisite sunrise at கன்னியாகுமரி. இப்போ இந்த வீடியோவில் சோலோ ட்ரிப்புக்கு நான் உங்களை கன்வின்ஸ் பண்ண போகிறேன். I'm going to give strong 5 valid reasons why you need to take solo trip on 2026. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா நானும் எதுக்குடா சோலோ ட்ரிப், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கால் பண்ண வர போகிறாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் வர போகிறாங்க, நான் மட்டும் போயிட்டே இருக்க போகிறேன். சோலோ ட்ரிப்லாம் எனக்கு செட் ஆகாது. லிட்ரலாக இது ஆன்சரை தான் நான் சொல்லியிருப்பேன். பட் somehow it has lot of advantages than you think. அதை இந்த வீடியோவில் அந்த அட்வான்டேஜஸ் மட்டும் சொல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து சொல்கிறதுனால இட் மேக்ஸ் மோர் ரெலவெண்ட். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் 2026 நீங்களும் ஒரு சோலோ ட்ரிப் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என் மைண்ட் செட் ஷிஃப்ட். பைக் இல்லாமல் ட்ரெயினில் போகணுன்றதே கொஞ்சம் கடுப்பான விஷயந்தான். இப்போ ட்ரெயினில் போகணுன்னா எங்கே போகணும், எதுக்கு டிக்கெட் இருக்குது, எந்த ஸ்டேஷனில் இறங்கணும், ஸ்டேஷன் எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை தூங்கும்போது பேக் காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் என் மைண்டில் டக்குன்னு வந்துச்சு. இதுவே ரொம்ப வெறுப்பாக தான் இருந்தது. Do I definitely need to proceed with this trip அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்தது. பட் நான் என்ன பண்ணேன்னா, ஓகே நாளைக்கு எங்கே ட்ரெயின் இருக்குன்னு பார்ப்போம். என் ஃப்ரெண்டை கால் பண்ணி நாளைக்கு ட்ரெயின் புக் பண்ணணும்டா, எதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு பாருன்னு. திருச்செந்தூர் காலியாக இருக்குது போறியா அப்படின்னு கேட்டோம். சரி ஓகே. திருச்செந்தூர்னா 2 அட்வான்டேஜஸ். வீட்டில் தனியாக போகிறதுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. பட் திருச்செந்தூர் கோவில் சொன்னால் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஐ சைடு ஓகே. அண்ட் ஆல்சோ நான் ராமேஸ்வரத்தில் பார்க்க வேண்டிய சன்ரைஸை சிம்பு மாதிரி கன்னியாகுமரியில் என்னால் பார்க்க முடியும்னு டிசைட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டை டக்கரில் புக் பண்ண சொல்லிட்டேன், அவனும் ஷார்ப்பாக புக் பண்ணிட்டான். நாளைக்கு ஈவினிங் கிளம்பணுன்னு டிசைட் பண்ணிட்டேன். இங்கே என்ன மேட்டர்னா, எனக்கு நாளைக்கு கிளம்பணுன்னு மட்டும்தான் இருந்துச்சு. பட் எங்கே போகணும், என்ன பண்ண போகிறோம், இது எல்லாமே அலாங் த வே அப்படியே டிசைட் பண்ணது தான். ஜஸ்ட் இந்த டேட்டில் கிளம்பணுன்றது இருந்தால் போதும், ஸ்டார்ட் இட் ரைட் அவே. அண்ட் திஸ் இஸ் ஆஃப் த ட்ரிப் பிகின்ஸ். யுவர் பிரெயின் ஃபில்டர்ஸ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். ட்ரெயினில் சீட் எதிர்க்க தரும் ஒரு early 20s இருக்க பையன். அவனோட 2 தம்பிங்களோட வந்தான். நெக்ஸ்ட்டு அந்த 15 hours கோவில்லாம் சுற்றி முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தம். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே நடந்திருக்காது இஃப் ஐ வுட் ஹேவ் கான் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸை நான் தப்பு சொல்ல, என்ன நான் தப்பு சொல்ல. அவர் பிரெயின்ஸ் ஹாவ் எவால்வ்டு திஸ் வே. இட்ஸ் அவுட் இன்ஃபர்மேஷன் ஒன்லி ஃப்ரம் ரிலவென்ட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைடில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நான் போயிருக்கேன். ட்ரெயினில் எங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோம். ரைட் சைடில் இந்த தருண் அவங்க பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ தருண் கிட்ட நான் ஜஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிடலாம், தம்பி சாப்பிட்டீங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, 2-3 கொஸ்டின்ஸோட முடிச்சிருப்பேன். பிகாஸ் மை பிரெயின் பேஸ் மோர் அட்டென்ஷன் விச் இஸ் மோர் ஃபெமிலியர், ரிலவெண்ட் அண்ட் ஈஸி டு கோஆப்ரேட் அண்ட் விச் இஸ் ஃபைன் ஃபார் இட் டு கம்யூனிகேட். இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அது ஃபோக்கஸ் பண்ணும். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே ஃபில்டர் அவுட் பண்ணும். பட் இந்த வாட்டி நான் லெஃப்ட் சைடை கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூட்டிகிட்டே போகல. Now my brain seeks out for an external stimuli and I forces it to speak with strangers. அதனால தான் நான் தருண் கிட்டேயும் அவங்க தம்பிக்கிட்டையும் பேசினேன். அண்ட் they were too kind. ரொம்பவே நல்லா இருந்தது. ரீசன் நம்பர் 2, your world becomes more vivid. இந்த ட்ரிப்பில் எடுக்கிற எல்லா டிசிஷனுமே நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ணுறீங்க. அது சின்ன சின்ன டிசிஷனாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய டிசிஷனாக இருந்தாலும் சரி, regardless of others' suggestion. ஸோ இதனால் you inherently start trusting yourself more. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கணும், ஆட்டோவில் தான் போகலாம், அங்கே போயிட்டு லாக்கரில் பேக்கெல்லாம் வச்சிடலாம். கோவில் கூடமாக இருந்தாலும் காலியாக இருந்தாலும் 100 rupees டிக்கெட்டில் போகலாம். இது மாதிரி சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால யூ சப்கான்ஷியஸ்லி ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப் மோர். ஸோ இதுதான் கான்ஃபிடென்ஸாக கன்வே ஆகுது. அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டா கரெக்டாக நடக்குது, தப்பாக எதுனா நடந்தால் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, I'm going to give reason 3 for that. You always gain something. தருண் அவங்க தம்பிகளுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டேன். கோவில்லாம் சுற்றி பார்த்துட்டு நான் கன்னியாகுமரி போனோம். அவங்க ஊருக்கு போகிறாங்க. இப்போ என் பர்ஸை திறந்து பார்த்தா அதில் காசே இல்லை. பக்கத்தில் ஜிபே இல்லை, ஜிபே இருந்தாலும் டவர் இல்லை. ரொம்ப வெறுப்பான சுச்சுவேஷன் தான்.
ஏடிஎம் எங்கே இருக்குன்னா 1 கிலோமீட்டர் இப்படி நடங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் கேஷ் ட்ராப் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னா 2 கிலோமீட்டர் இப்படி நடங்கன்ட்டாங்க. ஆல்மோஸ்ட் பேக்கை தூக்கிட்டு 3 கிலோமீட்டர் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். ஐ வாஸ் எக்ஸாஸ்டட். சரி, அதுக்கப்புறம் பஸ் ஏறி கன்னியாகுமரிக்கு போகணும். அங்கே லோக்கல் என்ன சொன்னாங்கன்னா 5 கிராமம் ஒரு இடம் இருக்குது, அங்கே போயிட்டு கன்னியாகுமரி போங்கன்னு சொன்னாங்க. பட் நாகர்கோவில் பஸ் கொஞ்சம் காலியாக இருந்ததுனால நான் அதில் ஏறி ஜாலியாக உட்காந்து நான் ஏறின பஸ்ஸு கரெக்டாக பைபாஸில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் அந்த பஸ்லேருந்து இறங்கி அவங்க வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்டு அந்த பஸ் கூட்டமாக இருந்து இட் வாஸ் பேட், கொஞ்சம் வளைச்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் இதில் 2 விஷயம். இந்த ஏடிஎம்மில் காசு எடுக்காதது ஸோ மிஸ்டேக். ஐ ஷுட் ஹவ் வித் கேஷ் இன் மை ஹோம் டவுன் அண்ட் நான் ட்ரிப்புக்கு போயிருக்கணும், அது ஓகே. பட் இந்த பஸ்ஸு பிரேக் டவுன் ஆனதுக்கு ராகேஷ் நீ என்ன பண்ண முடியும் நீ கேட்கலாம். நான் இதை எப்படி எடுத்துப்பேன்னா, வாட் ரிசல்ட்ஸ் வுட் ஹவ் பீன் இம்ப்ரூவ்ட் இஃப் ஐ ஹேட் டேக்கன் த கரெக்ட் டெசிஷன். ஐ எம் நாட் பிளேமிங் மை செல்ஃப் ஃபார் திஸ் திங். பஸ் பிரேக் டவுன் ஆனது என் பிரச்சனை இல்லை தான். பட் நான் 5 கிராமம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி போயிருந்தேன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் சேவ் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் ரொம்ப அலைச்சலாகவும் இருந்திருக்காது. ஸோ நான் லோக்கல் சொல்கிறத நம்பலை. நெக்ஸ்ட் டைம் லோக்கல் சொல்கிறத நம்பி அதை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் ஆர் த திங்ஸ். என்ன விஷயம் கரெக்டாக போனாலும் சரி, தப்பாக போனாலும் சரி, ஜஸ்ட் ட்ரை டு திங்க் வாட் யூ குட் இம்ப்ரூவ். ஸோ அது ஒன்று தான் நெக்ஸ்ட் டைம் இந்த ரிசல்ட்ஸை மாற்றும். அதே மாதிரி மோசமான ரிசல்ட்ஸ் நடக்காமல் இருக்கிறத தவிர்க்க முடியும். ரீசன் நம்பர் 4, யூ லேர்ன் டு கீப் மூவிங் நோ மேட்டர் வாட். இப்போ அடிச்சு பிடிச்சி கன்னியாகுமரி வந்துட்டாங்க. வந்தவொடனே ஒரு ஸ்கூட்டர் ரெண்ட் எடுக்கலாம்னு போட்டு அங்கே அந்த ஸ்கூட்ரு இட் வாஸ் இன் ஆஃபுல் கண்டிஷன். செல்ஃப் எடுக்காது, பெட்ரோல் டாப் ஒர்க் ஆகாது, டயர்லாம் எப்போ வெடிக்கலான்ற நிலமையில இருக்குது. பட் அந்த ஒரு ஸ்கூட்டர் மட்டும்தான் இருக்குது. ஐ நீட் ஸ்கூட்டர், ஏன்னா நாளைக்கு நான் சன்ரைஸ் பார்த்தே ஆகணும்னு எனக்கு தெரியும். சரி பரவாயில்ல, அந்த ஸ்கூட்டரை ரெண்ட் எடுத்து பெட்ரோல் அடிச்சுட்டு ரூமை பிடிச்சிட்டு சாப்பிட்டு படுத்துட்டு இப்போ என் மைண்டில் இருந்தது ஒரே விஷயந்தான், நாளைக்கு காலையில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, வண்டி நின்னா கூட பரவாயில்ல, நீ சன்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் தான் இருந்தது. நான் படுத்துட்டேன். ரீசன் நம்பர் 5, இட் கிவ்ஸ் யூ சம்திங் பியூட்டிஃபுல் அண்ட் இன்க்ரெடிபிளி ரிவார்டிங். நீங்களே பாருங்க. நானும் சன்ரைஸ் மட்டும் தான். இந்த வேவ்ஸோட ஒரு மர்மரிங் சவுண்ட் அப்படியே ஒரு வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல். இந்த டைம் ரொம்பவே சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாம் ஸ்லோ மோஷனில் நகர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நார்மல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு அவசரமான விஷயம் நடந்தது. இந்த விவேகானந்தர் மணிமண்டபத்தில் ஐ வாஸ் ஷூட்டிங் சம் ரேண்டம் பிக்சர்ஸ். அப்போ குரூப் ஆஃப் 5 கேர்ள்ஸ் வந்து என்னை ஃபோட்டோ எடுத்து கொடுக்க சொன்னாங்க. எடுத்து கொடுக்கும்போது ஜஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணலான்னு நினச்சி, பட் ஐ குடன்ட். ஏன்னா நானும் ஒரு பையன் தானே, எனக்கும் அந்த ஹெசிடேஷன்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால் நான் பேசுறதில்ல, ஃபோன் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நான் இப்படி சுற்றிட்டு வரும்போது ரேண்டமாக ஒரு இடத்துல இவங்க எல்லாம் குரூப்பாக இருக்கிறத நான் பார்த்தேன். எனக்கு என்னென்னா, இவங்க கிட்ட பேசாமல் நான் வீட்டுக்கு போனால் ஐ மைட் ஹேவ் தட் ரிக்ரெட். பேசணும்னு நினச்சேன், பேசல. அண்ட் இந்த சோலோ ட்ரிப் வந்ததே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் த கான்ஃபிடன்ஸ். அது எதுவுமே வேல்யூபிளாக இல்லாமல் போய்டும்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ ஜஸ்ட் கிட்ட போ, 2 கொஸ்டின்ஸ் கேளு, பேசினாங்கன்னா பேசு, இல்லைனா வீட்டுக்கு கிளம்பிடலாம். தட்ஸ் வாட் மை தாட். கிட்ட போகும்போது ஐ வாஸ் நாட் நார்மல், மை ஹார்ட் வாஸ் பால்பிட்டேட்டிங். எப்படியோ 2 கொஸ்டின் கேட்டு கிளம்பிடணும். போனேன், ஜஸ்ட் சாதாரணமாக 2 கொஸ்டின் பேசினேன். பட் இட் வாஸ் டூ குட். 2 கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணேன்னா அவங்க நிறையா பேச ஆரம்பித்தாங்க. அண்ட் இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு மேக் த கான்வர்சேஷன். இதுக்கப்புறம் நிறையா காமன் க்ரௌண்ட்ஸ்லாம் இருந்ததுனால ரொம்ப ஸ்மூத்தாக கான்வர்சேஷன் போச்சு. அப்புறம் we ended up lunch together. நாங்கள் 6 பேருமே ஒன்றா சாப்பிட்டோம். தென் ஐ செட் பாய். எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு 3 ஹவர்ஸ் ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணாலுமே இட் வாஸ் கிரேட். அங்கேருந்து அப்படியே ஈவினிங் ட்ரெயின் பிடிச்சோன்னா அங்கே என் ஜூனியர் பையன் ஒருத்தர் இருந்தார். அவர் என் காலேஜ் ஜூனியர்னே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் இதே மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண உடனே தான் அவர் என் காலேஜ் ஜூனியர்னு தெரிஞ்சது. காலேஜில் ப்ரொஃபஸர்லாம் எப்படி இருக்காங்க, காலேஜ் எப்படி இருக்குது, அது மாதிரி ஒரு நல்ல கான்வர்சேஷன். அப்புறம் நாங்கள் இருந்த கம்பார்ட்மெண்ட் அந்த சீட்டில் வந்து எல்லாம் ஐடி எம்ப்ளாயிஸாக வந்துட்டாங்க. இந்த வாட்டி எல்லாம் மென் தான். ஸோ அவங்க கூட எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அன்றைக்கி நைட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ திஸ் இஸ் இட் இஸ். இந்த சோலோ ட்ரிப்லேருந்து நான் எடுத்துக்கிற ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, யூ ஹேவ் டு ஸ்டார்ட். பயமாக இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஆர் நாட் கேப்பபிள் எனஃப்னு நினச்சாலும் பரவாயில்ல, எங்கே போகணுன்னு தெரியலனாலுமே பரவாயில்ல. எனக்கு இந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் நாளைக்கு கிளம்பணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருந்தது. ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் எல்லாமே நான் அப்படியே டிசைட் பண்ணது தான். ஒரு விஷயத்தை எடுத்த உடனே கம்ப்ளீட்டாக ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. இட் ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட். இது இந்த ட்ரிப்புக்கு மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்குமே அதே தான். ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் and you will get the things along the way. இந்த ட்ரிப்பில் சேர்த்து வச்ச கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட், என்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை
இந்த ட்ரிப்புக்கு மட்டும் இல்லை, லைஃப்பில் நான் எடுக்கிற நல்ல டெசிஷன்ஸ்க்கும் ரீசனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் பீப்புள் அவங்க கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனில் நீங்கள் எதனா கற்றுட்டு இருக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு எதனா நீங்கள் சொல்லியிருக்கலாம். அண்ட் we as a human we learn by talking, listening and sharing things with others. இவ்வளோ சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் ஆகலைன்னா எனக்கு ஒரு நிமிஷம். I got this letter. அந்த 5 girls மீட் பண்ணுன்னு சொன்னேன்ல, ஸோ அவங்க வந்து எனக்கு நியூ இயர்க்கு விஷ் பண்ணி சென்ட் மீ திஸ் லெட்டர், ஃபோட்டோ, அப்புறம் நியூ இயர் விஷஸ் அண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. நான் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்காகவோ சீன் போடுறதுக்காகவோ இதை சொல்ல. இட் வாஸ் டூ சர்ப்ரைசிங் ஃபார் மீ. அதுவும் இந்த மாதிரி ஒரு சாதாரண பையனுக்கு இந்த மாதிரி லெட்டரில் விஷ் பண்ணுறதெல்லாம் வில் நாட் ஹேப்பன் ஈஸிலி. இந்த மாதிரி சர்ப்ரைசஸ், இந்த மாதிரி லெட்டர் சர்ப்ரைசஸ் இல்லை, வேறு சர்ப்ரைசஸ் உங்களுக்கு நடக்கலாம். உங்கள் லைஃபே நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான டோர்ஸ் ஓப்பன் ஆகலாம். யூ நெவர் நோ until you try it. So I'm dead serious. Take that solo trip. Thanks for watching this video. We have only one life to live. Why don't we make it extraordinary? Next video பார்க்கலாம்.